என் இனிய உறவுகளே, நாம் இன்று இந்த காணொளியில் பார்க்க இருப்பது மதுரை சுந்தரேஸ்வரர் ஆலயமாகும். இத்திருக்கோயில் என்பது தமிழ்நாட்டில் சிறப்புமிக்க மதுரை மாவட்டத்தில் தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இத்திருக்கோயில் என்பது வைகை ஆற்றங்கரையின் அருகே அமைந்திருப்பது சிறப்பாகும். கோயில்களில் நகரம் என்று அழைக்கப்படும் இம்மதுரையின் மத்தியில் இச்சிவன் கோயில் அமைந்திருப்பது மேலும் சிறப்பாகும். தமிழகத்தில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயங்களில் இத்திருக்கோயில்தான் முதன்மையானதாகவும் மூலதானமாகவும் கருதப்படுகிறது. மேலும் சிறப்பு என்ன என்றால், இத்தலத்தின் முதல் பூஜை என்பது அன்னை மீனாட்சிக்கு செய்யப்படுவது உண்டு. இந்த மதுரை மாநகரிற்கு அந்த காலத்தில் திருவாலவாய் நகரம் என்றும் அழைக்கப்பட்டது. மேலும் இத்திருக்கோயிலை திருவாலவாய் கோயில் என்றும் சொல்லப்பட்டது. காசி, சிதம்பரம், திருக்காலத்தி வரிசையில் 4வதாக சிறப்புமிக்க கோயில் எது என்றால் அது இந்த திருவாலவாய் ஆலயமாகும். இந்த மாநகரை புராண காலங்களில் திருவாலவாய் நகரம் என்று தான் அழைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தின் பெயரை கேட்டதுமே நம்மை அறியாமல் ஏதோ ஒரு பேரின்ப நிலை கிடைக்கும். மேலும் சிவபெருமானுடைய முக்தி தலங்களில் ஒன்றாகவும் இத்திருத்தலத்தை கருதப்படுகிறது. மேலும் இத்தலத்தை சிவன் முக்திபுரம் என்றும் சொல்லப்படுவது உண்டு. 18 சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தரின் ஜீவசமாதியும் இத்திருக்கோயில் அமைந்திருப்பது மேலும் சிறப்பாகும். அவருடைய சக்தி பீடமாகவும் இத்திருத்தலத்தை கருதப்படுகிறது. தேவாரம் பாடப்பட்ட 274வது சிவாலயமாகும். தேவலோகத்தின் தலைவரான இந்திரனால் இத்திருக்கோயில் கட்டப்பட்டது என்பதும் ஒரு நம்பிக்கையாகும். மேலும் இத்தலத்தில் தரப்படும் பிரசாதமாக தாளாம்பு குங்குமம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இத்திருக்கோயில் என்பது சுமார் 15 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் உடையது. இத்திருக்கோயிலின் கருவறை விமானங்களை இந்திரனின் விமானங்கள் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இத்திருக்கோயில் கிழக்கு மேற்காக 847 அடியும் தெற்கு வடக்காக 792 அடியும் உள்ளன. மேலும் ஆடி வீதிகளில் 4 புறமும் 4 கோபுரங்கள், அதாவது 9 நிலைகள் கொண்ட 4 கோபுரங்கள் உள்ளன. இவற்றில் கிழக்கில் உள்ள ராஜகோபுரம் 160 அடி உள்ளது. பிற்கால பாண்டியர்களால் 1216 முதல் 1238 ஆண்டு வரை கட்டப்பட்டது. மேற்கு கோபுரம் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டது. 1323 ஆண்டில் கட்டப்பட்டது. தெற்கு கோபுரம் 1559 ஆண்டில் விஸ்வநாத நாயக்கரால் கட்டப்பட்டது. வடக்கு கோபுரம் 1564 முதல் 1572 வரை வீரப்ப முத்து நாயக்கரால் கட்டப்பட்டது. ஆனால் இவை அப்பொழுது முழுமை பெறவில்லை. அதன் பின் 1872 ஆண்டில் தேவக்கோட்டை நகரத்தார் குடும்பத்தை சேர்ந்த வயநாகரம் குடும்பத்தினால் இவை கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது. மேலும் திருக்கோயிலுக்காக 1 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பொற்றாமரை குளம் இருப்பது சிறப்பாகும். மேலும் இக்கோயில் வளாகத்திலேயே பல மண்டபங்கள் உள்ளன. அவை அஷ்டசக்தி மண்டபம், மீனாட்சி நாயக்கர் மண்டபம், முதலி மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், கம்பத்தடி மண்டபம், கிளிக்கூட்டு மண்டபம், மங்கையர்கரசி மண்டபம், சேர்வைக்காரர் மண்டபம், திரு கல்யாண மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், வீர வசந்தராயர் மண்டபம் போன்ற பல மண்டபங்கள் இத்திருக்கோயில் இருந்து இக்கோயிலுக்கு சிறப்புகளை சேர்க்கின்றன. இத்திருக்கோயிலில் மூலவராக சுந்தரேஸ்வரரும் அம்மை மீனாட்சியும் வீட்டிருக்கிறார்கள். இவரை சோமநாதர், சோமேஸ்வரர், சொக்கநாதர் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. அவ்வாறே அம்மையாரையும் அங்கையர்கண்ணி, பச்சை தேவி, மரகதவல்லி, அபிஷேகவல்லி, கற்பூரவல்லி, கற்பகவல்லி என்றும் அழைக்கப்படுவது உண்டு. இவை தவிர மேலும் எண்ணற்ற பல பெயர்களால் ஐயா சிவபெருமானையும் அம்மை பார்வதேவியும் பல சிறப்பு பெயர்களை கொண்டு இன்றும் மக்கள் அன்போடும் பக்தியோடும் அழைத்து கொண்டு வருவது சிறப்பாகும். இத்திருத்தலத்தின் தலவருஷ மரம் என்பது கடம்ப மரமாகும். தீர்த்தம் என்பது பொற்றாமரை குளம், வைகையாறு, தெப்பக்குளம், கிருதமாலை மற்றும் புறத்தொட்டி ஆகும். இத்திருத்தலத்தின் புகழை பற்றி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தம்முடைய தேவார பாடல்களில் பாடியுள்ளார் என்பது சிறப்பாகும். திருத்தலம் என்பது இந்திரனால் கட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அதற்காரணம்
விருத்திராசுரன் என்ற ஒரு சூரனை இந்திரன் அவர்கள் கொன்றமையால் அவருக்கு பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டதாகவும் அந்த தோஷம் நீங்குவதற்காகவே இங்கு சிவாலயம் ஒன்றை எழுப்பி அதில் சிவலிங்கத்தை புசித்து வந்தார். அந்த தோஷம் நீக்கப்பெறும் என்றும் நம்பப்பட்டது. அதனாலேயே இந்திரன் அவர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் நம்பப்பட்டு வருகிறது இன்றளவும். இதற்கு புராணத்தில் சில சான்றுகளும் உள்ளன. மேலும் இத்திருக்கோயில் என்பது மதுரை மாநகருக்கு அழகும் பெருமையும் சேர்ப்பதாகவும் உள்ளது. இத்திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய சிறப்பு திருவிழாக்கள் என்று பார்த்தால் அது சித்திரை மத திருவிழாவாகும். சித்திரை பௌர்ணமி அன்று இத்திருக்கோயில் மிக சிறப்பாக திருவிழாக்கள் நடைபெறும். தமிழகத்தில் சித்திரா பௌர்ணமி அன்று பல்வேறு இடங்களில் திருவிழாக்கள் நடந்தாலும் இந்த மதுரை கோயில் நடப்பது என்பது மிக விசேஷமாக காணப்படும். மேலும் முடிசூட்டும் விழா, திருக்கல்யாணம், தேரோட்டம், புது திருவிழா போன்ற திருவிழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு மாத பிறப்புகளிலும் இங்கு திருவிழாக்கள் என்பது சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மேலும் பக்தர்களுக்காக இத்திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 முதல் நண்பகல் 12:30 மணி வரையும், மாலை 4 முதல் இரவு 9:30 மணி வரையும் இத்திருக்கோயில் திறந்திருக்கும். இங்கு வரும் பக்தர்களுக்காக மீனாட்சி நாயக்கர் மண்டபம் அருகே அன்னதான கூடம் ஏற்படுத்தப்பட்டு தினமும் சுமார் 800 பேருக்கு மதிய அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது சிறப்பாகும். பைமார்ட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அனைத்து வகையான மளிகை பொருட்களையும் தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பாதுகாப்பு மற்றும் சேஃபான ஒரு ஆப் ஆகும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.